இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த வெறும்பைய சம்மம் தான் என்னைய யூஸ் பண்ணி உண்மையை பேச வச்சிருக்கான். இதை நம்புறதும் நம்பாததும் உங்க பாடு, அப்படிதான் சொல்லுவேன். இப்போதைக்கு நான் நம்புறேன். தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். ஆனா இந்த கேஸ்ல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க தான். எனக்கு நீங்க கட்டாயம் உதவி பண்ணி தான் ஆகணும். மேடம், எனக்கு எம்புட்டு இழகின மனசுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆறாவது உதவின்னு கேட்டா நான் உசுரை கூட கொடுப்பேன், பாத்துங்க. உசுரை கொடுக்க வேண்டாம், உசுரை எடுத்தா போதும். எடுக்கணுமா? ஆறு உசுரை? அந்த அறிவழகன் இருக்கானே, அவன் உசுர. மேடம், அவனும் உள்ளறத்தானே இருக்கான். ஓஹோ, உங்களுக்காக இந்த கேஸ்ல நானும் வந்து மாட்டிக்கிட்டு உள்ளார வந்து அவனை கொலை பண்ணணுமா? இடியட் மாதிரி பேசாதீங்க சௌந்தரபாண்டி. அவன் வெளியே வந்த உடனே அவன் சாகணும். அவனை நீங்க கொலை பண்ணணும், அதுவும் எந்த சாட்சியுமே இல்லாம. மேடம், செய்யறது நான் டிசைட் பண்ணிட்டா இந்த மாதிரி விஷயத்த நான் சாட்சியே இல்லாம தான் செய்வேன் மேடம். சாட்சியோட கொலை பண்ண நான் என்ன பைத்தியக்காரனா? ஷட் அப் சௌந்தரபாண்டி. நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அந்த அறிவழகன் வெளியே வந்த உடனே சாகணும். துடி துடிச்சு பீஸ் பீஸா அவன் சாகணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். அந்த சண்முகத்துக்கு அந்த அறிவழகனோட பணம் கூட அவனுக்கு கிடைக்க கூடாது. அந்த சாவ பார்த்து அந்த சண்முகம் கதறி கதறி அழுகணும். தாலி கட்டின புருஷனை கட்டி புடிச்சு அழுக கூட அந்த ரத்னாக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த அறிவழகனோட பணம் கூட அவங்களுக்கு கிடைக்க கூடாது. இப்ப சொன்னீங்களே, அந்த சம்மோபைய கதறி கதறி அழுகணும்னு, அதுக்காக செய்யறேன். அதாவது இந்த பயலை குண்டு வச்சு வெடிக்க செய்து கொல்லணும்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. சொந்த தங்கச்சி தாலி அறுத்து நிக்கிறத பார்த்து அந்த சண்முகம் கதறி அழணும்.